சிவகங்கையில் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனம் கலந்த செயற்கை நிறமூட்டப்பட்ட 100 கிலோ எடை கொண்ட பட்டாணி அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி செய்திகளுடன். பார்த்தவுடன் கவர வேண்டும் என்பதற்காக உணவுப் பொருட்களில் செயற்கை நிறமூட்டிகளையும் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ரசாயனங்களையும் சேர்ப்பது வாடிக்கையாகிவிட்டது. சிவகங்கையில் வாரச்சந்தை மிகவும் பிரபலம். சுற்றுப்புறத்தில் உள்ள 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த வாரச்சந்தையில் வந்துதான் காய்கறிகள், பழங்கள், மளிகை சாமான்களை வாங்கிச் செல்வது வழக்கம். இந்த சூழலில்தான் இங்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் செயற்கை நிறமூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு ரகசிய தகவல் பறந்துள்ளது. அதிகாரி சரவணன் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறையினர் வாரச்சந்தையில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போதுதான் ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த பட்டாணியில் உயிரை எடுக்கும் செயற்கை நிறமூட்டிகள் இருந்தது தெரியவந்தது. கேன்சரை உண்டாக்கும் ரசாயன கலவையிலான பட்டாணிகள் கடைகள் முழுவதும் இருந்ததைக் கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். நீங்க மேல வைங்க, நீங்க ஏன் ஒளிச்சு வைக்கிறீங்க? மேல வைங்க, இன்ன வரைக்கும் இருந்துச்சுல, மேல வைங்க, எடுங்க எடுங்க, எடுத்து வைங்க. அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்றேன் கேட்க மாட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்றேன் கேட்க மாட்டேங்க. வைங்க, அப்புறம் ஒளிச்சு எதுக்கு வைக்கிறீங்க? இது போன்ற பட்டாணிகளை சாப்பிடுவதால் புற்றுநோய் பாதிப்பு வருவதுடன் கண் பார்வை பறிபோகும் அபாயமும் உண்டு என எச்சரிக்கின்றனர் அதிகாரிகள். முதல் நாள் நைட்டு கெமிக்கல், அதாவது தடை செய்யப்பட்ட அந்த கலரை கெமிக்கலை அந்த கெமிக்கலை ஆட் பண்ணி ஊற வச்சுட்டு காலையில் வாரச்சந்தையில் கொண்டாந்து வைக்கிறாங்க. இது நாங்கள் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க தெரியாமல் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி அதனுடைய இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா கேன்சர் போன்ற வியாதிகள் விரைவில் வந்துடும். அது மாதிரி கண் பார்வை இழப்பெல்லாம் விரைவில் வந்துடும். உடனடியாக செயற்கை நிறமூட்டப்பட்ட அனைத்து பட்டாணிகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்க வேணாம்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு அறிவிச்சிருக்கோம், கடைக்காரர்களுக்கு அறிவிச்சிருக்கோம். இது போன்ற மறுபடியும் அவங்க விற்றாங்கன்னா சட்டப்படி வழக்கு பதிவு செய்யணும். என்ன ஆக்ஷன் இப்போ அவங்களுக்கு முறைப்படி உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பாக நோட்டீஸ் வழங்குகிறோம். நோட்டீஸ் வழங்கிட்டு அவங்களுக்கு இனிஷியலாக 1000 ரூபா ஃபைன் பண்ணிட்டு அனைத்து பொருளையும் சீஸ் பண்ணிட்டு குப்பையில் பறிமுதல் செய்யப்பட்ட பட்டாணியின் எடை எவ்வளவு தெரியுமா? 1 கிலோ 2 கிலோ அல்ல, 100 கிலோ. மாங்கனீஸ், இரும்பு சத்து, ஃபோலேட், தயமின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ள இந்த பட்டாணியை உடல் ஆரோக்கியத்திற்காக மக்கள் வாங்கிச் செல்லும் நிலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை உண்பார்கள் என்று தெரிந்தும் வியாபார நோக்குடன் சிலர் ரசாயனம் கலந்து விற்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.